அந்த கிராமத்தில் பள்ளியில் பணக்கார வீட்டு பசங்களும் அதே வகுப்பில் படிக்கிறாங்க, ஏழை வீட்டு மாணவர்களும் அதே வகுப்பில் படிக்கிறாங்க. ரெண்டு பசங்களுக்கு எப்பயுமே ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். பணக்கார வீட்டு பையன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் குதிரை இருக்கேன்னு சொல்லும்போது ஏழை வீட்டு பையன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் கோழி இருக்கேன், எங்கள் வீட்டில் கார் இருக்கே, எங்கள் வீட்டில் சைக்கிள் இருக்கே. இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அன்றைக்கு தீபாவளி. இந்த ஏழை வீட்டில் காலை உணவு முடித்து விட்டு அந்த இலையை தூக்கி எறிகிறாங்க. குப்பை தொட்டியிலிருந்து எலும்பும் தோலுமாக ஒரு சிறுவன் வந்து அந்த எச்சில் இலையை எடுத்து சாப்பிட்றான். இந்த ஏழை வீட்டு அம்மா பதறி அடித்து ஓடி வர்றாங்க. யாருப்பா நீன்னு கேட்குறாங்க. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, எங்கே போகிறதுன்னு தெரியல, பசினால் இதை சாப்பிட்டேன்னு அந்த சிறுவன் சொல்ல அவனை உள்ளே அழைச்சிட்டு வராங்க. தன் குழந்தைகளோடு அவனையும் குளிப்பாட்டுறாங்க. அவர்கள் வீட்டில் இருந்த ஒரே புத்தாடையான அந்த துண்டை வந்திருந்த புது சிறுவனுக்கு அணிவித்து, நீ என் ராசா, இனிமே நீ எங்கள் வீட்டிலே இருன்னு அந்த ஏழை அம்மா சொல்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. மறுநாள் பள்ளிக்கூடத்தில் இதே போட்டி நடக்கிறது. இந்த பணக்கார வீட்டு சிறுவன் சொல்கிறான், எங்கள் வீட்டிற்கு நேற்று எங்கள் அக்காவின் கணவரான ஜமீன்தார் ராஜா வந்தாரே, எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சேன்னு இந்த பணக்கார வீட்டு பையன் சொல்றான். ஏழை வீட்டு மாணவன் சொல்றான், எங்க வீட்டுக்கும் ராஜா வந்தார், ராஜா சந்தோஷமாக இருந்தார் என்று இந்த ஏழை வீட்டு சிறுவன் சொல்கிறான். கல்லும் மண்ணும் ஒரு கட்டிடத்தை தான் உருவாக்கும், ஆனால் அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த கட்டிடம் அரண்மனையாக மாறும், கோவிலாக மாறும்.